வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு உண்மை. நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்போம். எல்கேஜி, யுகேஜில இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கல்லூரி என்றால் என்ன, டிகிரி என்றால் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் தெரியாமலே படிச்சு வந்திருப்போம். 8ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். 10ஆம் வகுப்பு முடிச்சதும் சில பேர் 11ஆம், 12ஆம் வகுப்புக்கு வேறு பள்ளியில் சேருவாங்க. சில பேர் அதே பள்ளியிலேயே தொடர்ந்து படிப்பாங்க. அந்த நேரம் வரை நம்ம மனசுல இருக்கிற ஒரே நினைப்பு 10ஆம், 11ஆம், 12ஆம் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனா 11ஆம், 12ஆம் வந்ததுக்கு பிறகுதான் கல்லூரின்னு ஒரு பெரிய கட்டம் இருக்குன்னு நமக்கு புரியுது. அப்போ ஒரு கேள்வி தோணும் நண்பர்களே. இத்தனை படிகள் எதுக்காக? எல்கேஜில இருந்து கல்லூரி வரைக்கும் நாம கடந்து வந்த இந்த பயணம் எல்லாமே அறிவுக்காக தான். 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்தா 11ஆம், 12ஆம் சேர உதவும். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்தா கல்லூரியில் சேர உதவும். ஆனா, கல்லூரியில எடுத்த சிஜிபிஏ மட்டும் ஏன் வேலைக்கு பயன்பட மாட்டேங்குது? வேலைக்கு போகும்போது சிஜிபிஏ மட்டும் பார்த்து வேலை தர்றதில்லை. ஆப்டிட்யூட் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட், HR இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், ஆன்லைன் இன்டர்வியூ இத்தனை சுற்றுகள். அங்க முக்கியமானது சிஜிபிஏ இல்ல, ஸ்கில் தான். அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆரம்பத்திலேயே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ், பிராக்டிக்கல் நாலேஜ் இதையெல்லாம் ஏன் கல்லூரியில் சொல்லித் தரல? எதுக்காக இந்த 8 செமஸ்டர் கஷ்டப்பட்டு படிக்கணும்? கல்லூரி முடிச்சு வேலைக்கு போனா கூட நீங்க ஃப்ரெஷ்னர்னு சொல்றாங்க. கல்லூரி முடிச்சவன் எப்படி ஃப்ரெஷ்னரா இருக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. படிச்ச துறையில் வேலை கிடைக்காம வேறொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் எளிதாக வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நண்பர்களே. ஸ்கில் கற்றுக்கொள்ள கோச்சிங் சென்டர் போனா 10,000, 20,000, 30,000ன்னு ஃபீஸ் கேட்குறாங்க. அவ்வளவு பணம் எல்லாரிடமும் இருக்குமா? பல பேர் குடும்பத்தை நம்பி கனவுகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க. அப்போ ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். அவ்வளவு பணம் கொடுத்து கோச்சிங் சென்டருக்கு போகாதீங்க. யூடியூப்லயே நிறைய ஸ்கில்ஸ் இலவசமாக கற்றுக்கொள்ள முடியும். கல்லூரியில் பயந்து கடைசி நேரம் வரை பாடம் படிச்சாலும் அதுல பெரிய பயன் இல்லை. ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். ஆனா ஸ்கில்ஸை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை முழுக்க உங்களோடு நிற்கும். கவலைப்படாதீங்க நண்பர்களே. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். இன்னும் யார் யார் வேலைக்கு போகாம இருக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.